அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. நம் சத்தத்தை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம் ஒரு அல்லே சொல்லுங்க. பக்கத்தில் கூடக்கூடிய முகங்களை பார்த்து கை குலுக்கி சந்தோஷமா இருக்குதுங்களா எனக்கு கேளுங்க. அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினுடைய பலமோ பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்முடைய தலைமை போதகர் ஃபாதர் எஸ்.ஏ. பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, நீ எனக்கே சொந்தம். அதனால என் கிருபை யாருக்கு இருக்குதோ அவங்க ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. ஜீசஸ். எல்லாம் கைத்தட்டி எல்லாரும் கைத்தட்டி பின்னாடி இருக்கிற கைத்தட்டி பாடுவாங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்.
பாடுங்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. ஆமென். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. ஆமென். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ஆமென். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என் தேவனுடைய கரம் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைகளுக்கு கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்குள்ளே கடந்து வரும் பொழுது அந்த கரம் எப்படி இருக்கிறது? அது நன்மையாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும். அந்த கரம் ஆண்டவருடைய கரம், தேவனுடைய கரம் நமக்குள்ளும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளும் அவருடைய கரம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அது நன்மையாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும், அது செழிப்பாக மாறும், அது பாதுகாப்பாக மாறும். அது மாத்திரமல்ல, அது நம்மை தேவனுடைய கரம் நம்மை கனப்படுத்துகிறதாக மாறும் என்று சொல்லி, அதுதான் நன்மையை குறித்து சொல்லுகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்,
ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி நன்மை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன். அறிவிக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தங்கள் நல்ல வேலைகளுக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அதுவும் தேவனுடைய அலங்கம், எருசலேமுடைய அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. யாருக்குமே பாரம் வரவில்லை, யாருக்குமே ஒரு அக்கறை வரவில்லை. ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவுக்கோ ஒரு மன வேதனை வந்தது. அருமையான ஆண்டவரே, என் தேவனுடைய இடம் இடிபட்டு கிடக்கிறது, பொடிந்து கிடக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்யலாம் தெரியுமா? வஸ்திரத்தை கிழித்தான், துக்கித்தான், ரெட்டி பிடித்தான், சாம்பலில் இருந்து புலம்பினான், அழுதான். அழுது புரண்டு விட்டு ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று அலங்கத்தை கட்டுவதற்கு அவன் தீவிரப்படுகிறதையும் அறிவில் ராஜாவுடைய கரம், தேவனுடைய ராஜாவுக்கும் தயவு கிடைக்கிறது, தேவனுடைய கையிலிருந்தும் நன்மை வருகிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசித்தது, அப்படி முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கரம் நோக்கி பார்த்தவருடைய கரம் இறங்குகிறது. எப்படிப்பட்ட கரம் இறங்குகிறது? நன்மை செய்கிற கரம் அருமை இறங்குகிறது. அந்த நன்மையிலே என்ன இருக்கிறது? ஆஸ்வதிக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த நன்மையிலே சுகமளிக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த கரம் வரும் பொழுது அது என்ன செய்கிறது? நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய பலத்த செய்கைகளை நடப்பிக்கிறது, நம்முடைய தூக்கி எடுக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அன்பானவளே, இப்படிப்பட்ட அந்த கரத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு இன்று ஆவியிலே தூண்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நெகேமியாவுக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்த பொழுது வேதம் சொல்கிறது, அந்த அலங்கத்தை அவன் கட்ட அவன் தீர்மானித்தான். கட்ட தீர்மானித்த பொழுது வேதம் சொல்கிறது, அருமையானவர்களே, அந்த 19ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பார்த்தா, ஓரினாகிய சம்பலாத்தும் அம்மோனியனான என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேசேனும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ? ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்று சொல்லி தேவனுடைய கரம் நீட்டப்பட்டது. நன்மை நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த காரியத்தை தொடங்க ஆரம்பித்த உடனே அந்த நெகேமியாவுக்கு என்ன வருகிறது? 2 எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. சம்பலாத்தும் தொபியாவும் கேசவும் இந்த 3 பேர் சேர்ந்து இவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணும் பொழுது நெகேமியா நினைக்கிறான், இவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்களே, நான் ஒரு வேலையை ஆரம்பிக்க தொடங்கின உடனே இந்த சம்பலாத்தும் தொபியாவும் இந்த கேசவும் தடை பண்ணுகிறார்களே, இதை கெட்ட விடாதபடி தடை பண்ணுகிறார்களே என்று சொல்லி, அருமையானவர்களே, அந்த சம்பலாத்தை அவன் பார்க்கவில்லை, தொபியாவை பார்க்கவில்லை, கேசோமை பார்க்கவில்லை. அவர்களை பேசுகிற வார்த்தைகளை இந்த நெகேமியா கேட்கவில்லை. காரணம், என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாக இருக்கிறது. நீ எப்படி பரியாசம் பண்ணினால் என்ன, நீ எப்படி தூசித்தால் என்ன, என் தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறதையும் அது நன்மையாக இருக்கிறதையும் ராஜாவுடைய தயவு எங்களுக்கு இருக்கிறதையும் நான் அறிந்து விட்டேன். நீ பேசிக்கொண்டே இரு, நான் கட்டிக்கொண்டே இருப்பேன் சொல்லி அந்த கட்டிட வேலையை அருமையானவர்களே ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கும் பொழுது இரண்டாவது சொல்கிறது 4ஆம் அதிகாரம் 1-3 வரையிலும் நீங்கள் வீட்டிலே இருந்து அதை படித்து பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன சொல்கிறது? கட்டுகிற செய்தியை அங்கே நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சம்பலாத்து கேட்ட பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கத்தம் பண்ணி அந்த அர்த்தமான யூதர் 4ஆம் வசனம் வரையிலும் இங்க படித்து 3ஆம் வசனம் வரையிலும் படித்து பார்த்தா இந்த சம்பலாத்தும் தொபியாவும் கோபம் கொள்ளுகிறான், எரிச்சல் அடைகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுமான பணி தொடங்கிவிட்டது. அப்படி தொடங்கின உடனே நடக்கிற சம்பவம் என்ன? கோபம் வருது, எரிச்சல் வருது. சிலவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நன்மைகள் நடக்கும் பொழுது, சிலவங்க உயர்ந்து வரும் பொழுது, சிலவங்களுக்கு கோபம் வரலாம், சிலவங்களுக்கு எரிச்சல் வரலாம், சிலவங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை பேசலாம். இப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியங்கள் கட்டப்படும் பொழுது, அல்லது ஒரு குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் ஆண்டவருடைய கரம் இருந்து நன்மை செய்யும் பொழுது, அவர் உயர்ந்து வருகிற வேளையிலே சில எரிச்சலின் ஆவிகள், சில வன்கண்கள், சில தூசிக்கிற ஆவிகள், சில பொறாமையின் ஆவிகள் என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோபத்தையோ அந்த எரிச்சலையோ ஒருவேளை அந்த பொறாமையையோ இந்த நெகேமியா பார்க்கவில்லை. அவன் பார்த்தது யார் தெரியுமா? தேவனுடைய கரம் எனக்கு இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்களா, தேவனுடைய கரம் எனக்கு இருக்கிறது, அதுவும் நன்மையாக இருக்கிறது. சம்பலாத்தே, தொபியாவே, கேசோமே, நீ எப்படி எழுப்பி வந்தால் என்ன? எப்படி முதலாவது பரியாசம் பண்ணுகிறாய், இரண்டாவது கோபிக்கிறாய், நீ எரிச்சல் அடைகிறாய். நீ என்ன செய்தாலும் சரிதான், ஆனாலும் என் தேவனுடைய கரம் எனக்கு இருக்கிறது. நான் தொடங்கின பணியை என் தேவனுடைய தயவு எனக்கு மேல் இருக்கிறபடினாலே அதை முடிப்பேன். நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், பரியாசம் பண்ணுகிற உன்னை பார்க்க மாட்டேன், கோபிக்கிற உன்னை பார்க்க மாட்டேன், எரிச்சலாகிற உன்னை பார்க்க மாட்டேன். ஒருவேளை மந்திரவாதம் செய்கிறவர்களா, இவர்களை பார்க்க மாட்டேன். காரணம், என் தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வது அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வது அல்லேலூயா. அடுத்தது என்ன வருகிறது? அந்த கோபமும் எரிச்சலும் மாறி மறுபடி கட்டுமான பணி மேலே போய் கொண்டிருக்கிறது. அலங்கத்தின் கட்டுமான பணி மேலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரம் 7 23 வரை பிடித்து பார்த்தா என்ன செய்ய? தூண்டி விடுகிறார். எருசலேமிலே அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேகிற பொழுது என்று இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்று சம்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் மறுபடியும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண பாருங்கள். இவர்களுக்குள்ளே தாங்க முடியல. இடிபட்ட அலங்கம் அடைபடுகிறது, கட்டப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து அங்கே என்ன வருகிறது? ஒரு போர் எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். நிறுத்து, எல்லாரும் சேர்ந்து உனக்கு விரோதமாக எழும்பி வர போகிறோம், நிறுத்து என்று சொல்லி ஒரு போர் எச்சரிப்பை 27 வசனம் வரையிலும் வீட்டில் இருந்து நிதானமாக படித்து பாருங்கள். ஒரு போர் எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ யுத்தம் பண்ணுவதற்கு நாங்கள் ஆயத்தம் வந்து விட்டோம், நீ கட்டுமான பணியை நிறுத்திவிடு, அந்த இடிபட்ட அலங்கத்தை அதை அடைப்பதை நிறுத்திவிடு சொல்லி மறுபடியும் தேவனுடைய எரிச்சல் போர் எச்சரிப்பு கொடுக்கிற வேளையிலே இந்த நெகேமியா ஒரு சத்தத்தை காதுகளை கேட்கவில்லை. காரணம், என் தேவனுடைய கை, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறது. நான் அந்த வேதம் அப்படியே உலகத்தில் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று கொலைச்சுக்கிட்டு உலகம் விடியுமா என்று சொல்லி பார்த்து விட்டு என்ன செய்தான் தெரியுமா? யாருடைய பேச்சையும்
அவன் கேட்கவில்லை. எந்த போர் எச்சரிப்புக்கும் அவன் பயப்படவில்லை. காரணம், தேவ கரமும் இருக்கிறது, ராஜாவுடைய தயமும் இருக்கிறது. தேவ கரமும் இருந்தது, ராஜாவுடைய தயமும் இருந்தபடினாலே அவன் யாருடைய அலங்கத்தை கட்டுகிறான்? என் தேவனுடைய அலங்கத்தை அல்லவா கட்டுகிறான். இடிபட்ட அலங்கத்தை அல்லவா கட்டுகிறான். அந்த போர் எச்சரிப்பு கடந்து வந்த பொழுதும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை பார்க்காதபடி, அவைகளுக்கு செவி கொடுக்காதபடி, சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒருவேளை பரியாசம் யாருமாக பண்ணலாம். அல்லது தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, சில நேரத்தில் எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில யாரையுமே பார்க்க வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டாம். ஒருவேளை எதிரியினுடைய போர் எச்சரிப்பு நமக்கு வரலாம், யாரையும் பார்க்க வேண்டாம். ஏன்? தேவனுடைய கரம் அவருக்கு நன்மையாக இருக்கிறது, ராஜாவுடைய தயவு நமக்கு இருக்கிறது. அதனாலே அவைகளை வைத்து அவன் என்ன செய்தான்? ஒரு பக்கம் கைகளை ஈட்டினை வைத்துவிட்டு ஒரு பக்கம் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற அனுபவத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்கிறது? 6ஆம் அதிகாரத்திலே 1 4 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது இந்த கட்டுமான பணி எழும்பிக் கொண்டே போகிறது, எழும்பிக் கொண்டே போகிறது. எழும்பிக் கொண்டே போகும் பொழுது இந்த சம்பலாத்தும் தொபியாவும் கேசவும் 4 முறை பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள். 4 முறை தேவனுடைய பிள்ளை வருகிறார்கள். அது 1 4 வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது, அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும், திறப்பு ஒன்று இல்லை என்பதையும், சம்பலாத்தும் தொபியாவும் அரேபியனான கேசுவும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞருக்கும் கேள்விப்பட்ட பொழுது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையிலே சம்பலாத்தும் கேசுவும் ஆள்களை அனுப்புகிறார்கள். ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆள் அனுப்புகிறாங்க. ஏன்னா கெட்டுமான பணிகள் முடிந்து விட்டது, கதவுகள் தான் போட வேண்டும். அங்கே என்ன செய்யறான் தெரியுமா? முதலாவது பரியாசம் பண்ணினான், 2வது எரிச்சலானான், 3வது எச்சரிப்பை கொடுத்தான். ஆனா 4வது கட்டுமான பணி முடிந்து விட்டது, அது வாசல் மாத்திரம் போடவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே 4 முறை இந்த வசனத்தை படித்து பார்த்த 4 முறை என்ன செய்ய பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட பொழுது அவர்களோ என்றால் பேச்சுவார்த்தைக்கு கேட்ட பொழுது இந்த நெகேமியா போகவில்லை. ஏன் போகவில்லை? ஆண்டவர் சொல்லுகிற, மகனே, ஏன் கரம் ஒன்றை இருக்குது, அதுவும் நன்மை இருக்குது, ராஜாவுடைய தயவு இருக்குது, அவன் கூப்பிடுறதுக்கெல்லாம் நீ போகாத. ஏனென்னா நீ கட்டுமான பணியில் உண்மையில் எரிச்சலாக இருக்கிறான், உண்மையில் பொறாமையாக இருக்கிறான், உண்மையில் வன்கண்கனாக இருக்கிறான். ஆனால் நீ போக வேண்டாம் என்று தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? 4 முறை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பின பொழுதும் கீழ்ப்படியவில்லை. காரணம், தேவ கரம் என்னோடு இருக்கிறது. அதே 6ஆம் அதிகாரம் 5 9 வசனத்தை படித்து பார்த்தால் அந்த சம்பலாத்தும் அந்த தொபியாவும் ஒரு முட்டை கடிதத்தை அனுப்புகிறார்கள். எங்கே அனுப்புகிறார்கள்? முட்டை கடிதம் எங்கிருந்து வருகிறது? ராஜாவிடத்திலிருந்து வருவது போல முத்திரை போடாத, ராஜாவிடத்திலிருந்து வருவது போல முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். கட்டுமான பணியை நிறுத்து, அது உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, உன் வாழ்க்கைக்கு ஆபத்து என்று சொல்லி கட்டுமான பணியை நிறுத்து என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நிறுத்துகிறார். இது போலவே இந்த சபை ஆரம்பித்த காலத்தில் எத்தனையோ மொட்டை கடிதம் எனக்கு வந்திருக்கு, எத்தனையோ கொலை மிரட்டுதல் வந்திருக்கிறது. அடுத்த சபைக்கு முன்பதாக நின்று எத்தனையோ மிரட்டுகளை, அது ஒன்று செய்ய மாட்டேன், உன் பிள்ளைகளை கால வரையிலும் நீ வேதனைப்படும்படியாக செய்து விடுன்னு சொல்லிட்டு எத்தனையோ மிரட்டல் கடிதம் வந்தது. நேரடியாக பேசினார்கள்,
ஃபோன் மூலமாக எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், நான் யாரையுமே பார்க்கல, நான் கர்த்தரை தான் பார்த்தேன். கைகளை உயர்த்தி சொல்லுவேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ செய்கிறத சீக்கிரமா செய், எங்களை போட்டு என்ன செய்யாத, மிரட்டாதே என்று சொல்லிக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளே செய்த. 2005 ஃபாதரை வச்சு மார்த்தாண்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்த ஆரம்பித்த உடனே முதல்ல ஃபோன் வருது, கூட்டத்தை நடத்தாத வெடிகுண்டு வச்சிருக்கிறேன்னு வந்தது. அதனால கூட்டத்தை தேவன் சொன்னா ஆண்டோடைய சம்மதி சொன்னேன், அருமையாளே நான் ஆண்டவர் முன் வச்சு ஆண்டு சொன்னாரு, ஒன்றும் இல்லை நீ தைரியமாக நடத்துக்கிட்டாரு. இந்த வார்த்தை எனக்கு போதும். நான் நேரம் என்ன செய்தேன்னா, கூட்டம் நடக்குது. கூட்டம் நடந்த உடனே நம்ம உண்மையிலே சொல்லுவோம், அந்த நாட்களில் எல்லாம் நமக்கு தெரியும், பயங்கரமான கூட்டம். சுனாமி முடிஞ்ச அந்த மாசத்துல பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம் நான் முதல் நாளே பயங்கரமான கூட்டம். ஆனா தக்கல டிஎஸ்பி பார்த்தாரு, அருமையான என்ன நடந்ததுன்னா பயங்கர கூட்டம். கூட்டத்தை மாத்தாண்டதில் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் என்ன செய்தாருன்னா 40 படைகளை என்ன செய்தாரு, குளித்துறையில் இருந்து பம்ப வரையிலும் போலீஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மறுநாள் எனக்கு ஃபோன் வருது, என்ன வருது தெரியுமா, ஸ்டேஜிலையும் வெடிகுண்டு வச்சாச்சு, கூட்டத்திலையும் வெடிகுண்டு வச்சாச்சு. அதனால ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களும் சாக போகிறான், கூட்டத்தில் வரக்கூடியவங்களும் சாக போகிறான். நான் ஒரு நபர்கிட்ட சொல்லல, நான் ஸ்டேஜை சுற்றி வாலண்டியர்ஸை நிறுத்தினேன். கூட்டத்தில் இல்லை செய்த வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் வெள்ளையை போட்டுக்கிட்டு எல்லாம் நிமிர்ந்து ஆண்டு சொல்லிட்டார், ஒன்றும் இல்லை நீ பயப்படாத, இந்த பயத்துக்கு என்ன செய்யாத, அஞ்சாதேன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது நாள் கூட்டம்னா ரொம்ப அதிகரிச்சுட்டு உள்ளுக்கு யாரும் நெருங்க முடியல. அப்படி நெருங்க முடியாதபடிக்கு அவ்வளவு மக்கள் வெளியே போய் விட்டார்கள், கூட்டத்துக்கு வர முடியாம அவ்வளவு நேரம். ஆனாலும் கூட்டம் முடிந்தது. 4வது நாள் இதே இடத்துல ஃபாதர் வந்தார். டேய் பயங்கரமான கூட்டம்டா, ரொம்ப ஆசீர்வாத, கேன்சர் கட்டி என்ன, கிட்னி ப்ராப்ளம் என்ன, அருமையான மக்களுடைய வேதனை என்ன, தாராளமான விடுதலை கிடைச்சது. விடுதலை கிடைச்சி அவருக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாம ஆண்டு பிள்ளைகளை திங்கட்கிழமை அன்னைக்கு இதே இடத்துல வந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டே இருக்க சமயத்தில் சொன்னார், ரொம்ப ஆசீர்வாதம் வந்துடா. நாங்கள் சொன்னப்பா ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு தான் அங்கே செய்யிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொன்னேன். முதல் நாளே வெடிகுண்டு மிரட்டல் வந்து, வெடிகுண்டு எடுத்துட்டு வந்து, இதை முதல் நாள்னு சொன்ன ஃபாதர் வந்திருக்கவே மாட்டார். 2வது நாள் பயங்கரமான வெடிகுண்டுன்னு சொன்னா அவர் வந்திருக்கவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இப்படிப்பட்ட சில நேரத்தில் போர் எச்சரிப்பு வரலாம், வெடிகுண்டு மிரட்டல் வரலாம். ஆனாலும் தேவனுடைய தயவுள்ள கரணமோடு இருக்கும் பொழுது, நன்மையின் கரணமோடு இருக்கும் பொழுது யாருக்கு பயப்பட வேண்டும்? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வ அல்லேலூயா. இன்னொரு சொல்வ அல்லேலூயா. எனக்கு யாரெல்லாம் அன்னைக்கு எனக்கு எச்சரிப்பு கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு ஊழியத்துக்கு எனக்கு தாங்கலாக இருக்கிறார்கள். அறிவியல் இதே இடங்களில் தெருவில் எனக்கு தாங்கலாக இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் மனுஷனை பார்த்தோமானால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. மனுஷனை பார்த்தோமானால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்ப முடியாது. ஒன்றே ஒன்று, இவ்வளவு பரியாசம் வந்தது, எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது, போர் எச்சரிப்பு வந்தது. 4 முறை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு மொட்டை கடிதம் கூட வந்தது. கடைசியாக பாஸ்டருக்கு கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மொட்டை கடிதம் போனது. அது மொட்டை கடிதம் என்னன்னா, ஒரு பெண் அழுது, ஐயா ஐயா நான் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போனேன், இந்த பாஸ்டர் என்ன கெடுத்துட்டாரு, என்ன ரொம்ப மோசமா படுத்திட்டாருன்னு சொல்லிக்கிட்டு மொட்டை கடிதத்தை போட்டாங்க. உண்மையிலே போட்டாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கரம், தேவனுடைய பிள்ளைகளே என்னோடு கூட இருந்தது. அந்த கடிதம் கிடைச்சது ஒரு இன்ஸ்பெக்டர் கையில கிடைச்சது. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் பாஸ்டர் ஒரு மொட்டை கடிதம் வந்துருக்கு, ஒரு இது இல்லாமல் வந்திருக்கு பாஸ்டர். நான் நினைச்சேன் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் என்ன செய்யுது வருது பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு நினைச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரலாம், எதுவுமே வரலாம்.
எதையும் தாங்க இருதயம் நமக்கு தேவை. அதை சந்திப்பதற்கு இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவரோடு பார்க்கிற இருதயம் நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊராபாதா ரமானா ஷகாதாரா பாலபாலபா. ஆவியானவர், அன்பாளுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு ஆவியானவர் இருப்பாரானால் என்ன பரியாசம், என்ன கோபம், என்ன எரிச்சல், என்ன போர் எச்சரிப்பு. அனுபவ பிள்ளைகளே, எது வந்தாலும் என்ன, தேவ கரமல்லவா நமக்குள் இருக்கிறது. அங்கே ஒரு ஒட்ட கடிதம் வந்தது. அது மாத்திரமா? 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையில் வீட்டில் போய் படிச்சு பார்த்தா, இந்த சம்பலாத்து, இந்த தொபியா, இந்த கேசோம் என்ன செய்றாங்கன்னா ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை உண்டு பண்றாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணிக்கிட்டு நெகேமியாட்ட அனுப்புறான். தேவன் அனுப்புனது போல நெகேமியாவிடத்தில் அனுப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, செமையாவை அனுப்பி பொய் தீர்க்கத செமையா என்று ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீ கட்டுவதை நிறுத்திடு, ஆண்டவர் பேசுகிறார், மகளே நீ கட்டுமான பணியை நிறுத்திவிடு, உனக்கு ஆபத்து வருகிறது சொல்லி ஒரு பொய் தீர்க்கதரிசியை அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அனுப்புகிறதை பார்க்கும் பொழுது அண்டான கர்த்தருடைய பிள்ளைகளே மறுபடியும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அது 6ஆம் அதிகாரம் 17 18 19 வசனம் வரையிலும் அங்கே மறுபடியும் ஒரு கடிதம், ஒரு மிரட்டல் கடிதம் மறுபடியும் வருது. மிரட்டல் கடிதம். அந்த பொய் தீர்க்கதரிசிக்கும் நெகேமியா செவி கொடுக்கவில்லை. காரணம், என் ஆண்டவர் ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்புவதற்கு, தேவனுடைய கரத்தை நான் கட்டி எழுப்புவதற்கு, அருமையான தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து இந்த நெகேமியா அருமையான பொய் தீர்க்கதரிசி வார்த்தை நம்பவில்லை. மறுபடி வந்த மொட்டை கடிதத்துக்கு நம்பவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பவில்லை. நம்பாத பட்சத்திலே வேதம் சொல்கிறது, அவன் துணிச்சலான கட்டுமான பணியாளனாக இருந்தான். துணிச்சல் இருந்தது. ஏன்? என் தேவ கரம் என் மேல் இருந்தது, என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது என்று சொல்லி அந்த துணிச்சல் உள்ள கரம் அவன் மேல் இருந்தபடினாலே அந்த கையை கொண்டு அந்த அலங்கத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கட்டி எழுப்பினான். கைகளை உயர்த்த சொல்வதே லூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வதே லூயா. எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. கடைசியாக அந்த நெகேமியா அந்த சம்பலாத்தையும் தொபியாவையும் கேசோமையும் தேசத்துடைய ஜனங்களை பார்த்து சொன்னா, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்தேன். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லி தங்கள் நல்ல வேலைகளுக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்ற வார்த்தையின்படி அவன் மறுபடி சொல்லுகிறான், இந்த நேரத்தில் சம்பலாத்தே, தொபியாவே, கேசோமே, நீ எங்களுக்கு அனுகூலமாக இருந்தா உனக்கு இந்த தேசத்தில் பங்கு இருக்கும், பாத்தியம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இப்பொழுது நீ அனுகூலமாக இருக்காவிட்டால் உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டான். தேவனுடைய ஜனமே, அந்த கட்டுமான பணி முடிவடைந்தது. அந்த அலங்கத்தை நெகேமியா 52 நாட்களிலே கட்டி முடித்து விட்டான். கைகளை உயர்த்தி சொல்வதே லூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வதே லூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக சில காரியங்கள் கடந்து வரலாம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லிவிட்டார். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்கள். மனுஷ வார்த்தையை நம்ப வேண்டாம், மனுஷனை பார்க்க வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால கர்த்தரை பாருங்கள். வேதம் சொல்லி கர்த்தர் நம்மை தொடுவாரானால், நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்பினார். கர்த்தர் நம்மை தொடுவாரானால் மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள்.
இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, எவனாயிலும் சிறுபிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறுபிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அணைத்துக் கொண்டு அவருடைய கைகளை வைத்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வரும் பொழுது அது என்ன சொல்கிறார்? சீசர்கள் அதட்டினார்கள். ஓ, கொண்டு போகாதே. இயேசு விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். ஏன்னு சொன்னா, சிறு பிள்ளைகள் ஒருவேளை ஒரு களங்கம் இல்லாத பிள்ளைகள், ஒரு தாயோ தகப்பனோ ஒரு அடி கொடுக்கும் பொழுது அந்த அடி அந்த நேரத்தோடு மறந்து விடுகிறது, மறுபடியும் தாயோடு பிள்ளைகளோடு சேர்ந்து விடுகிறது. அதை மனதிலே நினைப்பது இல்லை. இதுபோல அது சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன, நீ சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால், ஒரு குணங்கள் மாறாவிட்டால், ஒருவன் தோனுக்கு ஒருவேளை அடிக்கலாம், உன்னை பேசலாம், உன்னை நிந்திக்கலாம், உன்னை பரியாசம் பண்ணலாம். நீ அதை பார்க்காதபடிக்கு ஒரு வேளை சொல்லுகிறான், சீமே தூசிப்பதுக்கு கர்த்தர் இடம் கொடுத்திருப்பார். என்னிட்டு ஆண்டோட பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல அந்த உள்ளம் மாற வேண்டும். ஆண்டு சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளைகளை அவர் அணைத்தார். அந்த கைகளை கொண்டு அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் அலங்கத்தை கட்டி எழுப்புகிறது. அவருடைய கை என்ன செய்கிறது? சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. அதுவும் சொல்லிவிட்டார், சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஐயா, உன் குணத்தை மாத்தலேன்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உன் குணத்தை மாத்தினேனா நான் உன்னை அரவணைப்பேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், என் கையை கொண்டு ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? ஆசீர்வதிக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதில் ஒரு வேதனை இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் பார்க்க முடிகிறது. ஒரு குடும்பத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய அரவணைப்பு வேணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவன், உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு அநேக பேருக்கு இருக்குது. ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் சில வீடுகளில் டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, வேதனையான பேச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தேசத்தில் ஓடிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரும், அந்த அரண்மனைக்குள்ள சுகம் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. மார்க் 1 அதிகாரம் 31 மார்க் 1 அந்த 31 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவளுக்கு பணிவிடை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அங்கே சீமோனுடைய மாமி சுரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவனை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போனார். ஐயா, இந்த அம்மா சோமில்லாம கிடக்குறாங்க என்று சொன்ன உடனே கிட்ட போனாரு. அவர் கையை பிடித்தா. அவருடைய கை அந்த ஜுரமாய் கிடக்கக்கூடிய கையை பிடித்தது. அவரை தூக்கி விட்டா. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போய்விட்டது.
நீங்கிற உடனே அங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? பணிவிடை செய்கிறதை பார்க்க முடிகிறது. பணிவிடை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கரம் அலங்கத்தை கட்டுகிறது, அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது, அவருடைய கரம் ஜனத்தை வியாதியிலிருந்து ஆபத்திலிருந்து குணமாக்குகிறது. கைகளை உயர்த்தி அழிச்சிருங்க. அல்லேலூயா. 41ஆம் வசனத்தையும் படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது தெரியுமா? இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சுத்தமாக என்று சொன்ன கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று அவனை வேண்டிக் கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேண்டிக் கொள்கிறார். இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. கைகளை உயர்த்தி சொல்வா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வா. அல்லேலூயா. அவர் கைகளை, தேவனுடைய கரம் நெகேமியாவுக்கு நன்மையா இருந்த பொழுது அலங்கத்தை கட்டி எழுப்பினான். தேவனுடைய கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த சீமோன் பேருடைய அந்த மாமியை தொட்டவுடனே, அவருடைய கை தொட்டவுடனே சுகம் கிடைத்தது. இந்த குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவேன் சொல்லி ஜெபித்தவுடனே மனதுருகினார். மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனுக்கு விடுதலை கற்றுக் கொடுத்தார். அவருடைய கை நம்மை ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கை நம்மை விடுவிக்கிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கேன்சர் வியாதியாக இருந்தாலும் அவர் தொடுவாரானார். நீ அவரிடத்தில் பாதத்தில் ஓடி வருவாயானார், அவர் உன்னை தொட்டு உனக்கு அற்புதத்தை செய்வதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர், நோய்களை எல்லாம் குணமாக்கிறவர், பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்கிறவர், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர், நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறவர், கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்பவும் வாழ வைதை போலாக்கிற தேவன் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை என்ன செய்ய குணமாக்குகிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் அதில் 41ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? 5:41 என்ன சொல்கிறது பாருங்கள். மார்க்கு 5:41 என்ன சொல்கிறது படிப்போம். பிள்ளையின் கையை பிடித்து தள்தாமியே என்றார். அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே சிறுவன் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதாக இருந்தாள். அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அது ஒருவருக்கு அறிவியாதபடிக்கு உறுதியாக கட்டளையிட்டு ஆகாரத்தை கொடுக்க சொன்னார். நாம் தெரியும், ஒரு ஜெப ஆலயத்தில் வீட்டிற்கு வந்து அங்கே நடக்கிற இந்த பிள்ளை ஆண்டவர் சொன்னது, பிள்ளை செத்து விட்டது. அந்த பிள்ளை அது என்னது, அந்த வசனத்தை ஜுரமா என்னது இருந்ததுங்க அதில் வரும். ஒரு நிமிஷம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலி தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபாலி தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அவனை சொல்ற, நீ பயப்படாதே,
பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு கூட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜபாலி தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறதை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்லி பிள்ளையின் தகப்பனையும் தாயின் தம்மோடே வந்தவர்களையோ அழைத்துக்கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்து நகூமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். உடனே அந்த பிள்ளை எழுந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவருடைய கை என்ன உயிர்ப்பிக்கிற கை. அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அவருடைய கை ஆசீர்வதிக்கிற கை, குணமாக்குற கை, அதோடு கூட செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்கிற கை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இது லூக்கா 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் இங்க பார்க்க முடியும். லூக்கா 8:54 பார்க்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மரித்தவரை கூட உயிர்ப்பிக்க முடியும். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கர்த்தர் கட்டளை கொடுத்தார். தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளை வேதம் சொல்கிறது, இயேசுவின் கரம் அலங்கத்தை கட்டும், குடும்பத்தை கட்டி எழுப்பும். இயேசுவின் கரம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பது மாத்திரமல்ல, இயேசுவின் கரம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் விரும்புகிறபடி ஆசீர்வதிக்கும். இயேசுவின் கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னையும் எல்லா விதமான பலவீனத்திலிருந்து உன்னை விடுவிக்கும் செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் கரம் உன்னை உயிர்ப்பிக்கும். அவருடைய அர்த்தம் இழந்ததை உனக்கு திருப்பி தரும். நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ ஆண்டவர் உனக்கு திருப்பி தருவா. நீ சொத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அறிவியல் பிசினஸை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு திருப்பி தரப்போகிறேன். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் திருப்பி தரப்போகிறேன். திருப்பி தரப்போகிறேன் சொன்னார். அன்பா, உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உலர்ந்து போன எலும்புகளுக்குள் ஜீவனை கொடுத்து அது மகா சேனையாய் எழும்பி நின்று அவைகளுக்கு சதையை உண்டு பண்ணி ஆவியை உண்டு பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தது உண்மை. ஆனாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய கரம் இந்த நேரத்திலே உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. நீ எதிலே நீ தாழ்ந்து இருக்கிறாயோ, நிமிர்ந்து நிற்க முடியாதபடி இருக்கிறாயோ, உன்னை நிமிர்ந்து நிற்கிற பார்க்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் 6:2 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஓய்வு நாள் ஆன பொழுது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை நடப்பிக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு யோசே சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை வேதம் சொல்கிறது, அது பலத்த கிரியைகளை செய்கிற கரம்.
அவர் வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு இருதயத்தை தொட்ட கரம், தொட்ட கரம் தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கரம் என்ன செய்து தொட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 14:31 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? கைகளை உயர்த்தி ஒலிச்சு அல்லேலூயா. நமக்கு தெரியும், இரவு 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவிடத்தில் வந்தார். கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். உடனே இயேசு அவர்களை பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். நடந்து வரட்டும், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவர், நீரானால் நான் வரட்டுமா? இயேசு ஜலத்தில் நடந்து வராரு. ஆனா ஜலத்தின் மேல் அடுத்தது நடந்தது யாருன்னா பேதுரு நடக்கிறான். ஆண்டவர், நீரானால் நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்டுவிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் இயேசுவை பார்த்து நடந்தான். சற்று வலதுபுறமும் சற்று இடதுபுறம் பார்க்கும் பொழுது, ஐயரே, அமிழ்ந்து போகிறேனே, செத்து போகிறேனே, என்னை தூக்கி எடும். அவிசுவாசியா இருக்கிற, எப்பா நீ என்ன பார்த்து நட, நீ என்ன பார்த்து நடந்த பொழுது நடந்து வந்தியே, ஏன் வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கிற? அர்த்தம் என்ன? நீ என்னை பார்த்து நடந்து வந்தால் நான் என்ன செய்வேன்? உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேனா? ஆனாலும் அவருடைய கையை நீட்டினார், அவனை பிடித்தார், அவனை தூக்கி விட்டார். கைகளை உயர்த்த சொல்வலே லூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வலே லூயா, இன்னொரு சொல்வலே லூயா. தூக்கி எடுக்கிற கரம், அமிழ்ந்து போகிறவனை தூக்கி எடுக்கிற கரம், அறிவிய பாலத்தை செய்கைகளை செய்கிற கரம், உயிர்ப்பிக்கிற கரம். அல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 29 அதில் 30ஆம் வசனத்தை படிக்கிறார். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அதோடு பாதுகாக்கிற கரம், உன்னையும் நீ பிதா ஆண்டுடைய கையில இருக்கும் பொழுது, தேவனுடைய கையில் இருக்கும் பொழுது, அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இடத்தை என்ன? நம்மை பாதுகாக்கிற கைகளை உயர்த்தி எல்லாரும் லட்சங்களே லூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? நம்மை பாதுகாக்கிற கரம், ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற கரம், ஹல்லேலூயா. ஜீசஸ். எஃப் மேஜர் போட்டு, எஃப் மேஜர்